மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் வேளாண் திட்டங்களை செயல்படுத்த மாநிலம் உள்ள நிலங்களை இன்றைக்கு டிஜிட்டல் முறையாக சர்வே செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு. அதுக்கு ஒரு நிதியும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அரசு பணியாளர்களை வைத்து இந்த பணி செய்யல. அதற்கு மாறாக எவ்வித அனுபவம் இல்லாம இன்றைக்கு வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை வைத்து இந்த டிஜிட்டல் சர்வேயை மேற்கொள்கிறார்கள். இப்படி அனுபவம் இல்லாம இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை வைத்து இந்த டிஜிட்டல் சர்வே எப்படி செய்ய முடியும்? இதற்கு மத்திய அரசு ஒரு நிதியும் கொடுக்கின்றது. ஆகவே இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு மாணவர்களை பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்வதை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கின்ற பொழுது ஒரு மாணவி எஸ் சங்கரி இன்றைக்கு செங்க வட்டத்தில் இன்றைக்கு பாம்பு கடிச்சிருக்கு, விஷப்பாம்பு கடிச்சிருக்கு. அதோட செங்க மாவட்டத்திலேயே இன்னொரு பெண்மணி குரு ராமலட்சுமி, அந்த பெண்மணி இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கின்ற பொழுது விஷப்பூச்சி கடிச்சிருக்குது. இப்படி விஷ பாம்புகளாலும் விஷ பூச்சிகளாலும் இந்த வேளாண் கல்லூரி மாணவர்கள் இந்த டிஜிட்டல் சர்வேல ஈடுபடுகின்ற பொழுது பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிப்பு படுகின்ற இந்த மாணவர்கள் இந்த டிஜிட்டல் சர்வே பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அரசாங்கத்தில் கையிலாகாத அரசாங்கம் என்பது நிரூபணமாக இருக்கிறது. படிக்கிறதுக்கு தான் மாணவ மாணவிகளை அனுப்புறோம். இப்படி அரசாங்க வேலை செய்வதற்கு அனுப்பல, அவர்களுக்கு எந்த ஊதியமும் இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சியில் நடைபெற்று இது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கின்ற பொழுது மாணவிக்கோ மாணவர்களுக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பு.